ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வேத வசனத்தோடு சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. இந்த நாளிலேயும் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம், பொதுவான முதலாம் கடிதம் 1வது வசனத்தை நாம் கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இதை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. பேதுரு, நமக்கு பேதுருங்கிற பெயர் இயேசு கிறிஸ்து அவருக்குன்னு வைத்த பெயர். அவங்க அப்பா அம்மா, பேதுருடைய அப்பா அம்மா வச்ச பேர் சீமோன். ஆனால் இயேசு கிறிஸ்து கேபா அப்படின்னு பேர் வச்சார். அந்த பேர் தான் விளங்கிச்சு. ஆனால் அந்த பேரினுடைய கிரேக்க மொழியாக்கம்தான் பேதுரு. பத்ரோஸ் என்றால் ஒரு சிறிய கல். முதல் முறையாக இயேசு கிறிஸ்துவை அந்திரேயா என்பவர் மூலமாக பேதுரு சந்தித்தார். சீமோன் அப்பொழுது அவருடைய பெயர். அந்திரேயா என்ற பேதுருவனுடைய சகோதரர் இயேசுவினிடத்தில் அவரை அழைத்து கொண்டு வந்தபோது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்று இயேசு கிறிஸ்து பெயர் மாற்றம் செய்தார். கேபா என்பது எபிரேய சொல், அராமிக்கில். அராமிக் என்றால் சாதாரண மார்க்கெட்டில் எல்லார் மக்களுக்குள்ள பழக்கத்தில் இருக்கக்கூடிய எபிரேய மொழியினுடைய ஒரு கொச்சையான மொழி, அதுதான் அராமிக். அதில் கேபா என்றால் சின்ன கல் என்று அர்த்தம். ஒருவேளை உறுதியற்ற கல் என்றெல்லாம் இருக்கலாம். ஆனால் இதை ஒரு உறுதியான கல்லாக ஆண்டவர் மாற்றுவதிலே அதிக கவனம் செலுத்தினார். இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். இவனை சரியாக ஒரு நல்ல கல்லாக மாற்றுவதற்கு ஆண்டவர் அருமையான பல வாய்ப்புகளை அவருக்கு கொடுத்து மாற்றங்களை அவருடைய வாழ்விலே கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு பெரிய ஜீவனுள்ள கல்லாக ஆண்டவர் காண்பிக்கின்றார். பெட்ரா என்றால் பெரிய கண்மலை, பத்ரோஸ் என்றால் சிறிய கல். நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் அவருக்கு சொன்னார். ஆனால் உனக்கு நான் பரலோகத்தின் வாசல் திறவுகோல்களை கொடுப்பேன் என்றார். பரலோகத்தின் என்றால் சபைக்கான திறவுகோல் தான். அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று அன்று ஆண்டவர் வாக்குரைத்தார். அதற்கு பின்பு ஆண்டவர் படிப்படியாய் அவனை மாற்றி அமைக்கிறதை நம்மால் காண முடியும். பேதுரு ஒருவேளை பல விதங்களில் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கலாம் இல்லையா? இது தன்னை தானே அறிமுகப்படுத்துகின்ற ஒரு சொல். அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய பேதுரு என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. அல்லது இயேசு கிறிஸ்துவை விட்டு விட்டு ஒருவேளை பேதுருவாகிய அப்போஸ்தலன் என்று சொல்லி கொண்டிருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று அவர் பொதுவாக சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அப்படியும் அவர் சொல்லவில்லை. அல்லது இன்னொரு விதமாய் ஒருவேளை அவர் மனுஷிகமாய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏமாற்றி விட்டேன், அவரை மறுதலித்தேன், அவரை சபித்தேன், அவர் தெரியாது என்று சத்தியம் பண்ணினேன், அப்படிப்பட்ட பேதுருவாகிய நான் என்று தன்னை அறிமுகப்படுத்தவில்லை. அவர் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அகமகிழ்வோடு, ஒரு மிகப்பெரிய பெருமையோடு கூட அதை சொல்லுகிறார். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம். தன்னை அறிமுகப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு
எந்த இயேசுவை அவர் தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் மறுதலித்தாரோ, எந்த இயேசுவை சபித்தாரோ அதே இயேசுவை, அது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பயத்தினால் உந்தப்பட்டு செய்த ஒரு செயல், அதே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று மிகவும் பெருமையோடு அகமகிழ்ச்சியோடு கூட இன்றைக்கு தைரியமாக எழுதுகிறார். இப்படி எழுதுவதற்கு ஒரு காரணம், ஒருவேளை இவருடைய கடிதங்கள் இவரே பார்த்திராத பல பகுதிகளுக்கு சில்வானால் கொண்டு செல்லப்படுகிறது. சைலஸ் என்றும் அவருக்கு பெயர் இருக்கிறது. சீலா அல்லது சில்வானோஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதனால் அல்லது ஒரு சிலரால், இவரோடு கூட இருந்தவர்களால் பல பகுதிகளுக்கு கொண்டு போய் அந்தந்த சபைகளில் வாசிக்கப்பட வேண்டிய ஒரு கடிதம். இது பொதுவான கடிதம். இது ஒருவருக்கு எழுதப்பட்டதல்ல, பலருக்கும் எழுதப்பட்டது. 5 நாடுகளுடைய பெயர்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா. இந்த பிராந்தியங்களிலெல்லாம் இருக்கக்கூடிய சபைகளுக்கு இது வாசிக்கப்பட வேண்டியது. அப்படியானால் இதை எழுதியவர் யார்? அவருக்கு என்ன அப்படி அதிகாரம் இருக்கிறது? அவர் சொல்வதற்கு எதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும்? ஏன் அவருடைய கடிதங்கள் இப்படி வாசிக்கப்பட வேண்டும் என்றால், இவர் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். இவருடைய அதிகாரம் அங்கே ஆழமாய் உணர்த்தப்படுகிறது, ஆணித்தரமாய் எடுத்துரைக்கப்படுகிறது. இவர் அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று தன்னை அறிமுகப்படுத்துவதன் மூலமாய் தன்னுடைய அதிகாரத்தை அவர் அங்கே பறைசாற்றுகிறார். இவருக்கு அதிகாரம் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அப்போஸ்தலன் என்றாலே இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள். இயேசுவால் அனுப்பப்பட்டவர்கள் 13 பேருக்கு மட்டும்தான் அப்போஸ்தலன் என்று வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் 13 பேர். 12 பேரில் இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் 12 பேர். அதில் ஒருத்தர் யூதாஸ்காரியோத் ஆகாதவனாய் போய்விட்டான். ஆக மிச்சம் 11 பேர். இந்த 12வது ஆள் யூதாஸ்காரியத்தினுடைய இடத்தை நிரப்புறதுக்கு சிலர் பேரில் சீட்டு போடப்பட்டது. அப்படி சீட்டு போடப்பட்ட போது மத்தியாஸ் என்பவருடைய பேரில் சீட்டு விழுந்தது. அவரை சீடர்களில் ஒருவராக சேர்த்து கொள்ளப்பட்டபடினால் யூதாஸுக்கு பதிலாக மத்தியாஸ். ஆக 12 பேர் அப்போஸ்தலர்கள். அவரோடு கூட சேர்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சேர்ந்து வருகிறது. ஆக 13 பேர் தான் அப்போஸ்தலர்கள். இந்த அப்போஸ்தலர்கள் அப்படின்னா அவங்க இயேசுவினால் நேரடியாக ஒரு பெரிய நோக்கத்தோடு திட்டத்தோடு அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்கு தான் அப்போஸ்தலர் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டது. அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அப்போஸ்தலருடைய தகுதி என்னவா இருக்கணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலருடைய தகுதி எழுதப்பட்டிருக்கிறது. யார் அப்போஸ்தலனாக இருக்கலாம்? 21-22 பாருங்க. ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களிலெல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றான். தகுதி என்ன பார்த்தீங்களா? அப்போஸ்தலராக இருக்கணும்னா ஒருத்தருடைய தகுதி என்ன? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றது முதல் அவர் மரித்து உயிரோடு எழுந்தது வரைக்கும் அவரோடு கூட இருந்திருக்க வேண்டும். இதுதாங்க தகுதி. அவரோடு கூட இருந்திருக்க வேண்டும். அப்படின்னா யார் இருந்தா? 12 சீடர்கள் தான் இருந்தாங்க. அதோடு கூட இன்னொரு தகுதி என்ன அப்படின்னா, உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை நேரடியாக தரிசித்திருக்க வேண்டும். ஒருவன் அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். இதுதான் குவாலிஃபிகேஷன், இதுதான் தகுதி. அப்போஸ்தலனாக இருப்பதற்கு தகுதி என்ன? இயேசுவோடு கூடவே இருந்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்ததை அந்த காட்சியை அவர் கண்டிருக்க வேண்டும், அவரோடு கூட பேசியிருக்க வேண்டும். அதுதான். அப்போது இந்த 12 பேரில் ஒருத்தர் ஆகாதவனாக போயிட்டார் யூதாஸு. அதுக்கு பதிலாக மத்தியாஸ்ன்னு ஒருத்தர், இதெல்லாம் கூட இருந்திருக்கிறார் மத்தியாஸ். ஆனால் அவருடைய பேர் நமக்கு தெரியலை. இயேசு சில நேரங்களில்
கொஞ்சம் பேரை 12 பேரை தனியாக அனுப்புனார், 2 பேரா. சில நேரம் 70 பேரை தனியாக அனுப்புனார் ஊழியங்களுக்கு. ஆண்களும் பெண்களும் அவரோடு கூட பலரும் இருந்தாங்க. மத்தியாஸ் கூட இருந்திருக்கிறார். இயேசுனுடைய தரிசனத்தை, உயிர்த்தெழுந்த தரிசனத்தை அவர் கண்டிருக்கிறார். அவருடைய பேரில் சீட்டு போட்டு அவருக்கு அந்த 12 பேரில் ஒருத்தராக சேர்க்கப்பட்டார். பவுல் அப்போஸ்தலன் அதே மாதிரி ஒரு விசேஷ ஸ்பெஷல், அவருக்கும் ஆண்டவர் தரிசனமானார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பவுல் அப்போஸ்தலனுக்கு நல்லா தெரியும். இயேசுவுக்கும் பவுலுக்கும் ஒரு 7 வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பவுல் இயேசுவை விட பவுலுக்கு 7 வயசு குறைவு, அவ்வளோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் அந்த நாட்கள்லாம் இயேசுவை சந்திச்சிருக்கிறார், பார்த்துருக்கிறார். நிறைய இடங்களில் இயேசுவை சந்திச்சிருக்கிறார். கடைசியாக தமஸ்கு பட்டணத்துக்கு போகும்போது மத்தியானத்தில் அவருக்கு ஒரு பெரிய தரிசனம் கிடைத்தது. ஆண்டவர் தரிசித்தார். அது பிறகு அவருடைய வாழ்க்கையில் மாற்றம். பிறகு அரேபிய பாலைவனத்தில் ஒரு 3 வருஷம் போய் தனியாக இருந்தார் இயேசுவோட கூட. அது ஒரு மிகப்பெரிய ட்ரைனிங். இயேசுவை அநேக விதங்களே சந்தித்தார். அவர் திரும்ப சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மனுஷர் மூலமாயும் அல்ல, மனுஷராலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல, இயேசுவே எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நேரடியாக சொல்லுகிறார். ஆக இந்த 3 வருடம் அரேபிய பாலைவனத்தில் இயேசுவோடு கூட தனித்திருந்திருக்கிறார் பவுல். இந்த காரணங்களினால் அவருக்கு அநேக வெளிப்பாடுகள் அவருக்கு கிடைக்கப்பெற்றது. அவர் பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக அவர் ஏற்படுத்தப்பட்டார். பேதுரு யூதர்களுக்கு அப்போஸ்தலனாக இருந்தால், இந்த பவுல் பிரஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக இருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்களுக்கு நேரடியாக ஆண்டவரே அதிகாரத்தை கொடுத்ததை நீங்கள் கவனிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் கொடுத்தார், அதிகாரம் கொடுத்தார். பாருங்க, இவங்க போகும்போது இவர்கள் endowed with authority, அவங்களுக்கு மேலே எம்பவர்ட். இயேசு கிறிஸ்து அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் அப்போஸ்தல அதிகாரம் அவர்களுடைய வாழ்வில் வெளிப்படுகிறதை நீங்கள் கவனிக்க முடியும். பேய்கள் நடுங்குகிறது, அசுத்தாவிகளை அவர்கள் துரத்தினார்கள், போகின்ற இடமெல்லாம் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார்கள், நோய்களை சுகமாக்கினார்கள். இந்த அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஆதி திருச்சபையில் இவ்வளோ அற்புதம் நடந்துச்சே, ஏன் இன்னைக்கு இப்படி அற்புதம் நடக்கலை அப்படின்னு ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். அற்புதங்கள் இன்னும் நின்று போகவில்லை. அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன் உங்களுடைய, நம்முடைய, என்னுடைய அனுதின வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். ஒருவேளை இப்படி ஸ்பெக்டாக்குலராக எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அநேக அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறது. ஒருவேளை அதற்கு காரணம் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விசேஷ ஸ்பெஷல் அந்த அத்தாரிட்டி, அந்த அனாயிண்டிங் வேறு யாருக்கும் கொடுக்கப்படலை. ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் புதிதாக சுவிசேஷம் எங்கெல்லாம் ஊடுருவுகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நாமெல்லாம் அறிந்து கொண்டவர்கள். நமக்கு அப்படி பெரிய அற்புதங்கள் ஒருவேளை தேவைப்படாது. அற்புதங்கள் பொதுவாக இயேசுவை அறிவதற்கு அது ஒரு சின்ன அறிமுகமாக அல்லது வாய்ப்பாக மாற்றி கொடுக்கிறதே அல்லாமல் மற்றபடி அல்ல. நமக்கு எப்போதும் அற்புதங்கள் தேவைப்படாது. அற்புதங்களை கண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களில் அநேக பேர் அவரை விசுவாசிக்கவில்லை, அவரை விட்டு விலகி போனார்கள். அற்புதங்களை பார்த்தார்கள், பெற்றார்கள், அனுபவித்தார்கள், ஆனால் இயேசுவை பின்பற்றவில்லை. ஆகவே அற்புதங்கள் வெறும் ஆரம்ப நிலைகளில் நம்முடைய விசுவாசத்தை ஊக்குவிப்பதற்கு தேவைப்படுமே அல்லாமல் பிறகு அப்படி அல்ல. கர்த்தருடைய வார்த்தை தான் வல்லமை உள்ளது, அது நம்மை வழி நடத்தக்கூடியது. இனி நீங்கள் இந்த அப்போஸ்தல அதிகாரம் திரும்பவுமாய் ஒரு விசை பரிசோதிக்கப்படுகிறது. எங்கன்னு நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தல அதிகாரம் அது பரிசோதிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 12:12 அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும்
அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. அப்ப இதெல்லாம் இருந்தா தான் அப்போஸ்தலர். அப்போஸ்தலர் ஒருத்தர் அப்போஸ்தலரா இருக்கிறார்னா அவருக்குள்ள இதெல்லாம் வெளிப்படுமா? அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் என்ன? எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள் நடப்பிக்கப்பட்டது. அந்த எல்லாவித என்பதை நீங்கள் எல்லாத்துலேயுமே சேர்த்துக்கலாம். இல்லை, எல்லாவித பொறுமையோடும் எல்லாவித அதிசயங்களோடும் எல்லாவித அற்புதங்களோடும் எல்லாவித வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டது. அப்போஸ்தலர்களாக இருக்கிறவங்க இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி அவங்கள உறுதிப்படுத்திக்கிறது? அவங்க வாழ்க்கையில் முழுவதும் அதிசயங்களும் அற்புதங்களும் வல்லமைகளும் நிறைய நடந்திருக்குது. அப்போ ஏன் இன்னைக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே போன்று அதிகாரம் பெற்றவர்கள் இப்பொழுது இல்லை. இந்த அப்போஸ்தலர்கள் வேத புஸ்தகத்தில் நம்ம கவனிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் மட்டும் அவருடைய உபதேசங்கள் சபையின் அஸ்திபார உபதேசமாக ஆண்டவரால் அவர்கள் மூலமாய் அருளச் செய்யப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட உபதேசம்தான் சபையினுடைய அஸ்திபாரமாக மாறியிருக்கிறது. 2:20 கவனிங்க. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசம்தான் அஸ்திவாரம். அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தலர்களுடைய உபதேசம், அதைத்தான் நம்ம பின்பற்றுகிறோம். சவுண்ட் டாக்ட்ரின், தெளிவான உபதேசம், தெளிவான சத்தியம், சரியான ஆலோசனை, வழிநடத்துதல், சத்தியங்கள், டாக்ட்ரின், அது பரிசுத்த ஆவியானவரால் இந்த அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு அது இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் திருச்சபை மக்களுக்கு அஸ்திபாரமாக காணப்படுகிறது. என்னது? மனம் திரும்புதல். ஒரு பெரிய அஸ்திபார உபதேசம், மனம் திரும்புதல். அடுத்து என்ன? அஸ்திபார உபதேசத்தில் அடுத்து ஞானஸ்நானம் பெறுதல். இன்னொரு அஸ்திபார உபதேசம் என்ன? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல். இன்னொரு அஸ்திபார உபதேசம் என்ன? கர்த்தருடைய பந்தியை ஆசரிப்பது. இன்னொரு அஸ்திபார உபதேசம் என்ன? ஐக்கியமாயிருப்பது. இன்னொரு அஸ்திபார உபதேசம் என்ன? சுவிசேஷத்தை பறைசாற்றுவது. இவைகளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபார உபதேசம். வேத வசனத்தை மட்டுமே உற்று நோக்குவது, இது நமக்கு கொடுக்கப்பட்ட அஸ்திபார உபதேசம். இனி இதை விட இது முத்திரை செய்யப்பட்டிருக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை. இதை விட இன்னொருத்தர் ஒருவேளை எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சதுன்னு சொன்னாலோ, அல்லது மேலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி சொன்னாலோ, அல்லது எனக்கு ஒரு விசேஷ காரியத்தை ஆண்டவர் சொன்னார் நான் கேட்டேன்னு புஸ்தகம் எழுதினாலோ ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தேவனால் அவர்கள் மூலமாய், அப்போஸ்தலர்கள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இது முடிவு பெற்றாயிற்று. இது கூட இனி எதையும் சேர்க்க முடியாது, எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இது முற்று பெற்றது, நமக்கு போதுமானது, பரலோகம் சென்று சேர்ற வரைக்கும். ஆக இந்த வேத எழுத்துக்களை உற்று கவனிப்பது நமக்கு நலமாக இருக்கும். இனி நம்ம தரிசனங்கள், சொப்பனங்கள், அசரீரி வார்த்தைகள் இதையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் அவர்களை நிரப்பும் போது சில தீர்க்க தரிசனங்கள், சில சொப்பனங்கள், சில அசரீரி வார்த்தைகள் எல்லாம் கிடைக்கலாம். ஆனால் அது அல்ல, அது வேத வசனத்தை வைத்து உரசி பார்க்கப்பட வேண்டும். அதை மட்டும் வச்சு உபதேசத்தை கட்டக்கூடாது. அதை மட்டும், அந்த அனுபவத்தை மட்டும் வச்சு ஒரு புதிய உபதேசத்தை திணிக்க முடியாது. அத்தனை அனுபவங்களையும் இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்திலே வைத்து உரசி பார்க்க வேண்டும். நான் பார்த்த சொப்பனம், நான் கண்ட தரிசனம், எனக்கு கிடைத்த அனுபவம் சரிதானா என்று உரசி பார்க்க வேண்டியது இங்கே. ஆக இதை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்குது. 2 பேதுருவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 2 பேதுருவினுடைய நிருபம், 2 பேதுரு என்ற கடிதம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு பாருங்க. 16வது வசனம் 1:16, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல.
தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல. சிலர் போன வருஷம் ஒருத்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து செப்டம்பர் 17ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள்ளே வந்துடுவார் அப்படின்னு. நல்ல ஊழியம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்படி அவர் வாயில் என்னென்னமோ பேய் கொடுத்து எல்லாம் பாருங்க வீணாக போச்சு அவருடைய வாழ்க்கை பேச்சு அத்தனை. இத்தனாம் தேதியில் இயேசு வந்துடுவார். இருக்கார், இன்னும் அவரும் இருக்கார், அவர் மனைவியும் இருக்கார். மாறி மாறி போய் பேசிட்டாங்க. இல்லை பேய் அவங்கள ஏவி விட்டுச்சான்னு தெரியலை. தந்திரமான கட்டுக்கதைகளை எல்லாம் எத்தனையோ பேர் அவிழ்த்து விடுறாங்க. அதல்ல, சொந்த போதனைகள் அல்ல, சொந்த அனுபவத்தில் வருகின்றதல்ல. நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு முன்னறிவித்தோம். கண்ணார கண்டாங்களா? பேதுரு கண்டாரு மறுரூப மலையில். இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி, அது உண்மையிலே உயர்ந்த மலை தான். நீங்கள் போகணுன்னா எப்படின்னாலும் ஒரு 25 நிமிஷம் குறையாமல் ஆகுது. நம்ம காரில் ஏறி வேகமாக போனாலும் நிறையா கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 17 வளைவுகள் இருக்குது. அத்தனையும் ஏறி தான் மேலே போகணும் அந்த மருவ மலைக்கு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இயேசு கிறிஸ்து எவ்வளோ தூரம் மேலே நடந்திருக்கிறார். இப்போ மாதிரி நல்ல பாதை போட்டிருக்கிறாங்க, கார் போகிற மாதிரி. அந்த நாட்களில் பாதை ஏது? அவர் பாட்டுக்கு ஏறி போயிருக்கிறாரு, இந்த 3 சீஷர்கள் மட்டும். ஆனால் மற்றவங்கெல்லாம் கீழே இருந்திருக்கிறாங்க. யோசித்து பார்த்தேன், அது கரடு முரடான இந்த உயர்ந்த மலையில் எப்படி ஏறி இருப்பாங்க, எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசித்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி நல்ல ரோடு போட்டிருந்தாலுமே நமக்கு ரொம்ப நேரம் ஆகுது. சின்ன வண்டிகள் தான் போக முடியும், பெரிய பஸ்ஸுகள் இப்பவும் போக முடியாது. அகலமும் குறைவான சின்ன ஒரு பாதை தான் இருக்குது. அதில் ஒரு 20 பேர் 25 பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் தான் அதில் போக முடியும். அதனால் கீழே இருக்கிறவங்களை எல்லாரையும் கொண்டு போய் ட்ரிப் அடிக்க தான் முடியுது. அந்த மலையில் ஏறி 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 மேலே போக வேண்டியிருக்கு. அங்கே ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பல்வேறு காட்சிகள் அங்கே வரைபடமாக வரைஞ்சிருக்கிறாங்க. எலியா, மோசே இவங்களுடைய படங்களெல்லாம் அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே தான் இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்தார் அப்படின்னு சொல்லி அந்த மறுரூபமலை ஆலயம் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கும்போது தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டார்கள். என்ன அனுபவம் பாருங்கள். நம்ம இங்கே இருக்கிறது நல்லது அப்படின்னு நினச்சிட்டாங்க பாருங்க. எவ்வளவு மகிமையான ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைச்சது. நாங்கள் அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை வருகையை உங்களுக்கு முன்னறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன். மருவமலையில் வச்சு தானே, அதுவும் பேதுரு தெரியாமல் வாயில் வந்தபடியெல்லாம் பேசும்போது தானே அவரை நிப்பாட்டி பிதாவாகிய தேவன் குட்டுன மாதிரி பேசினார். இதெல்லாம் அவருக்கு அனுபவிச்சிருக்காரு பாருங்க. இதான் சத்தம் கேட்டது. ஒரு அனுபவம் வந்திருக்குது, ஒரு சத்தம் கேட்டிருக்குது. என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக. அசரீரி சத்தம்ங்க, ஆளே இல்லை, ஆனால் சத்தம் கேட்டிருக்குது. உடனே இவர் வாயை மூடிட்டாரு. திரும்பி பார்த்தா இயேசு மட்டும்தான் நின்றுருக்கிறாரு. எலியாவையும் காணும், மோசையும் காணும். ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே, இவர் எவ்வளவு நிகரற்றவர், தன்னிகரற்றவர், எவ்வளவு சிறந்தவர். நம்ம எலியாவோடையும் மோசையோடையும் ஒப்பிட்டு பேசிட்டோமே அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிட்டாரு. அங்கேயே சீர்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. அவர் இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. என்ன விசேஷித்தவர், யாரோடையும் அவரை ஒப்பிட முடியாது. ஒரு சத்தம் கேட்டிருக்கிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். நீங்கள் சத்தம் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அனுபவம் இருக்குதா? உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோடே கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். அனுபவங்களை பாருங்க, அசரீரி சத்தத்தை பாருங்க. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தல உபதேசத்தை பார்த்தீங்களா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு. எதை விட அதிக உறுதியான, எதை விட உறுதியான? கேள்வி எழுப்புங்க. இப்போ சொல்லுங்க. நாங்கள் கண்ட காட்சிகளை விட, நாங்கள் கேட்ட அசரீரி சத்தத்தை விட. இயேசு தான் பார்த்தாங்க, வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தை தான் கேட்டாங்க.
அவங்களுடைய அனுபவத்தை அவங்க கண்டாங்க. அனுபவத்தை விட, சத்தத்தை விட, தரிசனங்களை விட, சொப்பனங்களை விட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பங்களுக்கு முன்னமே என் பேர் விசுவாசம்னு மாற்றியாச்சு. நான் கிறிஸ்தவ சூழ்நிலைகளில், ஹாஸ்டல்களில் நான் படிக்கும்போது வளர்க்கப்பட்டேன். நான் எப்போல்லாம் வீட்டுக்கு போவேனோ அப்போல்லாம் பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு போவேன். நான் ஆண்டவரை அறிஞ்ச பிறகும் பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு பல இடங்களுக்கு போனேன். எனக்குள்ள ஒரு ஆர்வம் இருந்தது. சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த உண்மையை நான் கற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வளரணுங்கிற ஆசை இருந்ததுனால பல சபைகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது, போனேன். ஆனால் எனக்கு போக போக பெரிய கேள்விகள் எழுந்தது. ஒவ்வொரு இடத்துலையும் அனுபவங்களை சொல்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, பல இடங்களில் அவங்களுடைய கண்ட சொப்பனங்களை வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மேலேருந்து ஒரு தேவதூதன் வந்து இறங்கி இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாருன்னு சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தியது. நான் கேள்வி கேட்க ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே. என்ன வேதவசனம் இன்னைக்கு நமக்கு வேண்டியதை பேசுகிறதுக்கு தேவதூதன் வரணுமா? அப்படி எங்கே எழுதியிருக்குது? ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க? ஏன் இந்த அனுபவத்தை பரிசுத்தாவியின் நிரப்புதல் என்று சொல்லுகிறார்கள்? இது பரிசுத்தாவியானவருடைய நிரப்புதல் தானா? இந்த கேள்விகளெல்லாம் எனக்குள்ள நிறைய எழும்பி 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 ஒரு நேரத்தில் நான் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை புரிந்து கொள்ளாமல் அதற்கு எதிராக மாறிவிட்டேன். கர்த்தர் என்னை வெகுவாய் திருத்த வேண்டியதாக இருந்தது. இந்த நிலையில் நான் இறையியல் கல்லூரியும் முடிச்சிட்டேன், போதகராகவும் மாறிட்டேன். ஆனால் என்னை ஆண்டவர் திருத்தி மாற்றி அமைத்தார். ஏன்னா நான் கண்டதையெல்லாம் வச்சு இந்த பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டவே வேண்டாம், அது இல்லவே இல்லை அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். பிரதரன் சபைக்கு அநேக நாட்கள் போயிருக்கிறேன், பேப்டிஸ்ட் சபைக்கு போயிருக்கிறேன். பெங்களூரில் இருக்கும்போது சகரியா பூரனுடைய சபைக்கு நிறைய தடவை போயிருக்கிறேன். சிஎஸ்ஐ எப்போதும் போன இடங்கள் தான், எப்போதுமே போகிறது தான். அநேக சபைகளிலே பார்த்தேன். எனக்குள் இருந்த ஒரு பேராவலினால் ஆண்டவர் என்னை தெளிவாக சீர்திருத்தி என்னை நடத்த ஆரம்பித்தார். கர்த்தருடைய கிருபைக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தார். இந்த வேத வசனத்தை மட்டும் உற்றுப்பார், இதை வைத்து சகலத்தையும் பரிசோதித்துக்கொள் என்று எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு தீர்க்க தரிசனமே சொன்னாலும் அது வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனம் இங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறதா என்றே பரிசோதிக்க வேண்டும். அதுதாங்க தீர்க்க தரிசனம். இனி ஒரு தீர்க்க தரிசனம் வரப்போறதில்லை. பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இதை பாரு, இதையே பாரு, இதுதான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு உங்களுடைய தேவைக்கு ஏற்றாற்போல் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார் என்றால் அதுதான் தீர்க்க தரிசனம். அதுதான் தீர்க்க தரிசனம். இந்த வசனத்திலிருந்து உங்களோடு கூட கர்த்தர் இன்றைக்கு உள்ள உன்னுடைய தேவைக்கு ஏற்றார் போல, உன்னுடைய இருதயத்தின் நிலைக்கு ஏற்றார் போல ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் என்றால் அதுதான் தீர்க்க தரிசனம். இனி ஒரு புது தீர்க்க தரிசனம் இல்லை. இந்த தீர்க்க தரிசனத்தை உற்றுப்பார். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் ஒரு நாள் விடியல் ஏற்படும். இயேசு கிறிஸ்து பிரகாசிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரமானவர் ஒரு நாள் நமக்கு வெளிப்படுவார். அதுவரைக்கும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற இந்த தேவ வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இதங்க அப்போஸ்தல உபதேசம். வசனத்தை பாருங்க. உங்களுடைய அனுபவங்களுக்கு இல்லை, உங்கள் அசரீரி சத்தத்துக்கு இல்லை, உங்களுடைய நீங்கள் கண்ட தரிசனங்கள் அல்ல, நீங்கள் காண்கின்ற சொப்பனங்கள் அல்ல, இதெல்லாம் உங்களுக்கு விட மேலானது தேவனுடைய வார்த்தை. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. மேலிருந்து ஒரு தேவதூதனே வந்து இறங்கி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆக பவுல் ரொம்ப தெளிவாய் சொல்கிறார், நான் சொல்லுகிற இந்த வசனத்தை அல்லாமல் என்று தெளிவாகவே சொல்லிவிட்டார். அப்போஸ்தல உபதேசம் இது நமக்கு சபையின் அஸ்திபாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தன்னை அப்போஸ்தலன் என்று ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டிருக்கிறார். எபிரேயர்கள் நிருபம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, எபிரேயர் 3:1, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும்
இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் பார்த்தீங்களா? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் தானா? பிதாவாகிய தேவனால் ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டம் இந்த பூமியில் நிறைவேற்றப்படுவதற்கு அவர் அதிகாரம் பெற்று வந்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். 61வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா 61 சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அதுதான் அங்க அப்போஸ்தலர். அவர் என்னை அனுப்பினார். பிதாவாகிய தேவனால் இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு அதிகாரத்தோடு அனுப்பப்பட்டவர். ஆக எழுதுகிறார், இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களே, பரம அழைப்பு, பரம அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்புக்கு பேர் என்னங்க? பரம அழைப்பு. ஹெவன்லி காலிங், ஹை காலிங், இட்ஸ் a holy calling, இட்ஸ் a heavenly calling. நமக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக அழைப்பு. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். லுக் unto Jesus, லுக் unto him so closely. அவரை நெருக்கமாய் உற்று பாருங்கள், உற்று பாருங்கள். எல்லாவற்றிலையும் நமக்கு மாதிரி யாரு? இயேசு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் இயேசு தான் மாதிரி. நீங்கள் ஒன்று கேட்டு பார்க்கலாம், இயேசு என் இடத்துல இருந்தால் எப்படி செய்திருப்பார், எப்படி செஞ்சிருந்தார், எப்படி நடந்திருந்தார்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது, இயேசுக்கு அது மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கா? உற்று பாருங்கள், உற்று கவனியுங்கள். அந்த இடத்துல இயேசு எப்படி செயல்பட்டிருப்பாரு? உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அல்லது ஒருவேளை சகோதரனுக்கும் சகோதரிக்கும், இயேசு அதை எப்படி பார்த்தார்? இயேசு அதை எப்படி பார்த்தார்? சமீபத்தில் எனக்கு ஒரு பிரச்சனைக்காக, சொத்து பிரச்சனைக்காக கொஞ்சம் என்னை பேச சொன்னாங்க. ஆனால் நான் அப்படி ஒரு பைசல்தாரி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து, எனக்கும் என் சகோதரனுக்கும் சொத்து தகராறு, அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பைசல் பண்ணி வைங்கன்னு இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டார். அதற்கு இயேசு கிறிஸ்து, என்ன உங்களுக்கு நியாயாதிபதியாக வச்சது யாருன்னு ஒரு கேள்வி கேட்டார். கேட்டுட்டு ஒரு வார்த்தை முக்கியமான சொன்னார் இல்லையா? ரொம்ப முக்கியமானது. மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு உண்பதாக அருவருப்பாக இருக்கிறது. இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்னேன், நான் சரியான ஆளே கிடையாது, நீங்கள் யாரையோ வச்சு பேசிக்கலாம், நான் அதுக்கு பொருத்தமான ஆள் அல்ல. வேத வசனத்தை உற்று பாருங்க, உற்று பாருங்க. ஆனால் விசுவாசிகளுக்குள்ள ஒரு பிரச்சனைனா அது மூப்பர்கள்ட்ட வரணும், அவங்கள்ட்ட கேட்டு சரி செய்து கொள்ளலாம். உங்கள் வழக்குகளெல்லாம் அற்பமான வழக்குன்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு பெருசு பெருசாக தெரியுது, ஆனால் பைபிள் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, உங்களுக்குள்ளே ஏற்படுகிற வழக்கெல்லாம் விசுவாசிகளுக்குள்ளது அற்பமான வழக்கு, பேசி தீர்க்கக்கூடியதாங்க. எல்லாம் சீக்கிரத்தில் முடிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அம்புட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சில அற்புதமான ஆலோசனைகள் வேதம் கொடுக்கிறது. அந்த பிரச்சனைகளை எப்படி தீர்த்துக்கலான்னு. சில நஷ்டத்தை நீங்கள் ஏன் சகிக்கக்கூடாதா? இயேசுவை பாருங்க. இயேசு தான் எல்லாத்துக்கும் நமக்கு உற்று கவனிக்க வேண்டிய நல்ல முன்மாதிரி. அவர் நமக்கு அவரை பின்பற்றும்படி அடிச்சுவடுகளை பின்வைத்து போனார். ஆக அவருடைய அடிச்சுவடை நாம் பின்பற்றி நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இயேசு நமக்கு ஒரு சிறந்த அப்போஸ்தலர், இயேசுவும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர். சார், இன்னொரு விதமாக தூரத்தில் சொன்னால் நம்ம எல்லாருமே அப்போஸ்தலர் அப்படின்னா அப்போஸ்டலோஸ்,
அப்போஸ்தலோஸ் என்கிற ஒரு கிரேக்க வார்த்தை, அதுக்கு அம்பாசடர் என்ற ஒரு அர்த்தம் வருகிறது. பிரதிநிதி, ஒரு ராஜாவினுடைய பிரதிநிதி, ராஜாவால் நேரடியாய் ஒரு நாட்டுக்கு என்று இன்னொரு நாட்டுக்கு அனுப்பப்படுகிற பிரதிநிதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம் அப்படின்னு பவுல் எழுதுகிறாரு. நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் கிறிஸ்துவின் ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய இரட்சகர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பிரதிநிதிகள், நாம் அம்பாசிடர்ஸ், நாம் அவருடைய ஸ்தானாபதிகள். நாம் என்ன சொல்கிறோம்? இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் இயேசுவோடு ஒப்புரவாகுங்கள், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. உங்கள் பிரச்சனைக்கு மூல காரணமே, எல்லாருடைய பிரச்சனைக்கு மூல காரணமே, அடிப்படையான பிரச்சனையே, நீங்கள் கடவுளை விட்டு சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க. நீங்களும் தெய்வமும் பிரிஞ்சிருக்கிறீங்க. பாவம் உங்களை பிரித்து வச்சிருக்குது. ஒப்புரவாகுங்கள், ஒப்புரவாகு, தேவனோடு ஒப்புரவாகு. அதுதாங்க நம்ம சொல்கிற ஒரு சுவிசேஷம். ஒப்புரவாயிட்டா நல்லாயிடும். கண்ணை மூடிட்டு நீங்கள் யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம், நீங்கள் ஒப்புரவாகுங்க, நீங்களும் ஆண்டவர் பிரிஞ்சிருக்கிறீங்க. அதுதான் உங்கள் பிரச்சனை. நம்ம ஸ்தானாபதிகள். நம்ம எப்போதும் நம்ம எங்கேருந்து அனுப்பப்பட்டிருக்கிறோமோ அந்த நாட்டை பற்றியே யோசிக்கிறோம், அந்த நாட்டை பற்றியே பெருமையாக பேசுகிறோம், அந்த நாட்டையே ரசிக்கிறோம், அந்த ராஜாவை பற்றியே நம்ம பேசுகிறோம். அதுதான் நம்முடைய வேலை. நாம் தேவனுடைய ஸ்தானாபதிகள். அப்போஸ்தலர் என்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்ட்ரிக்ட் ஒரு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம இல்லாட்டியும், இன்னொரு விதமாக நாம் தேவனால் இந்த உலகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டு உலகத்துக்குள்ளே நாம் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இந்த அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படின்னு அவர் தன்னை அழைக்கும் போது அது ஒரு பெருமையாக அவர் அழைக்கிறார். அவர் எத்தனையோ விதங்களில் தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கலாம். ஆனால் அப்படி எடுக்காமல் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் என்று அவர் சொல்கிறது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. இதுக்கு முந்தி நீங்கள் இந்த பேதுருவை பார்த்தீங்கன்னா, அடிக்கடி தன் மேலே கவனம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய வீழ்ச்சி அடைஞ்ச ஒரு சுபாவம் அவருக்குள்ளேயும் இருந்துச்சு. பேதுருவுக்கு எப்போதும் எல்லாருடைய கவனமும் என் மேலே திரும்பணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு மனுஷன்தான். திடீர்னு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அந்த 12 சீடர்களுக்குள்ள பிரச்சனை வரும். நம்மளை யார் பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பும். அவங்க சண்டை போடுவாங்க, சர்ச்சை பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு கேட்காத அளவில் இவங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி நின்று முட்டி, யாரடா பெருசு, நான் தாண்டா பெரியவன் அப்படின்னு சொல்லி நெஞ்சுக்கு நெஞ்சாக முட்டிக்கிடுவாங்க. அப்புறம் இயேசு திரும்பி பார்த்த உடனே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே கப்சிப்புன்னு பேசாமல் போயிடும். இயேசு கிறிஸ்து இதெல்லாம் தெரியும் தானே. அடிக்கடி அவங்களுக்கு இதை பற்றி பாடம் எடுத்துக்கொண்டே இருந்தார். ஒரு தடவை ஒரு பிள்ளையை நடுவே நிறுத்தி இந்த பிள்ளைய மாதிரினார். ஒரு தடவை ஒரு குழந்தைய தன்னுடைய கையில் தூக்கி வச்சு, ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கலாம், தூக்கி வச்சு அதை வச்சு பாடம் சொல்லி கொடுக்குறார். எவனாகிலும் ஒருத்தன் இந்த பிள்ளையமாய் தாழ்த்தலைனா அப்படின்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நடந்து வரும்போது கடலில், நீங்கள் தானா, அப்போ நான் நடக்கிறேன், நான் நடக்கலாமா, ஓ வா அப்படின்னு ஒன்று எப்படி கம்பீரமாக நடந்தார் பாரு. நடந்துட்டு அப்படியே திரும்பி பார்த்தார். பார்த்தீங்களா, போங்கடா, நான் எப்படி நடக்கிறேன் பார்த்தியா, என்ன மாதிரி உங்களால் நடக்க முடியுமா அப்படின்னு நினச்சி அப்படியே சுற்றி பார்க்கும்போது பிறகு அலையை பார்த்தார், இல்லை உள்ளே போயிட்டார். பிறகு ஆண்டவரே ரட்சியும் அப்படின்னு ஒரு சுருக்க ஜெபம் செஞ்சார். பார்த்தீங்களா? அப்போ அன்புள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, நேசிக்கிற நல்ல தகப்பனே அப்படின்னு ஆரம்பித்தா என்ன ஆயிருக்கும்? எத்தனை அடி ஆழத்துக்குள்ளே போயிருப்பார். அதனால் எப்பவும் இந்த மாதிரிலாம் பாவனை பண்ணக்கூடாது. அவசர ஜெபம் ஒரே செகண்டு தான். ஆண்டவரே ரட்சி, அவ்வளோதான், போதுமானது. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆண்டவர் உங்களை கரந்தூக்கி நடத்துவார். இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார். நமக்கு ஜெபிக்கவே தெரியாது, எனக்கெல்லாம் ஜெபம் பண்ண தெரியாது, நான் படித்தா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, வாயில் வந்ததை சொல்லுங்களேன். அப்படித்தான், அதுதாங்க ஆண்டவர்கிட்ட பேசுகிறது. சும்மா அழகழகான வார்த்தையெல்லாம் சொல்லி சும்மா எதுக்கு மாயாஜாலம் காட்டுறேன் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் இதெல்லாம் விரும்புகிறதே இல்லையே. நீங்கள் என்ன அழகான வார்த்தையை சொன்னாலும் அவர் கேட்குறதுக்கு தயாராக இல்லை.
உங்கள் உள்ளத்திலேருந்து உண்மையாக பிறக்குது பாருங்கள், அந்த சத்தத்துக்கு தான் அவர் சமீபமாக இருக்கிறார். அதனால் சிம்பிளாக பேசுங்க. நம்ம ஆள் பேசுகிற மாதிரி. சிம்சோன் எவ்வளோ பேசினார், என்னை நினைத்தருளும், அவ்வளோதாங்க. அவ்வளோதான். ஒரு சிம்பிள் ஜெபம், ஒரு சின்ன ஜெபம், ஆனால் உள்ளத்திலிருந்து ஆழமாக உணர்ந்து நினச்சி செஞ்சிட்டார். இன்னொருத்தர் வந்தா பாருங்க, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். ஓ பரலோகத்தின் ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ சிருஷ்டி கர்த்தாவே அப்படின்னு சொல்லி இதையே முடிக்க முடியாமல் திணறிட்டு நடக்கலை. அவர் பேசாமல் சொன்னார், ஐயோ நான் தகுதி இல்லாதவன், உடஞ்ச உள்ளத்தோட, தேவனே பாவியாகி என் மேல். எத்தனை சுருக்க ஜபங்கள் பாருங்கள். அந்த ஜபத்துக்கு எவ்வளோ நிறைவான பதில்கள் வந்திருக்குதுன்னு பாருங்கள். அந்த உண்மையுள்ள இருதயத்திலிருந்து வரக்கூடிய சின்ன ஜபங்கள், அந்த ஏக்கங்கள், ஆண்டவர் எவ்வளோ நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை ரொம்ப விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய அந்த உண்மையான சிறிய அந்த நியாயமான ஜபங்கள், வேண்டுதல், எப்பவும் தான் மேலே கவனத்தை திசை திருப்பணும்னு விரும்புவார் தான். ஆனால் இங்கே என்ன செய்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படின்னு சொல்லும்போது, பேதுரு தன்னை மறைக்க பார்க்குறாரு, இயேசுவை முன்னிலைப்படுத்த நினைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இப்போது இவருடைய வாழ்வில் பெரிய மாற்றம். இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை இவர் தரிசித்த பிறகு இயேசு கிறிஸ்து இவரை திரும்பவும் புதுப்பிச்சார் பாருங்க. கடலுக்கு மீன் பிடிக்க போனார், 153 பெரிய மீன்கள்லாம் கிடச்சிது. அப்போ அவர் லேசான ஒட்டு துணியோடு தான் இருந்தார். இவர் கர்த்தர் அப்படின்னு யோவான் சொன்ன உடனே ஒரு கையில் கிடச்ச ஒரு மேலே ஒரு ஆடையை எடுத்து டப்புன்னு போத்திக்கிட்டு உள்ளே குதிச்சிட்டாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து பரவாயில்ல வாப்பான்னு சொன்னார், என் கூட சாப்பிடுங்க வாங்கன்னாரு. ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கா? ஒன்றுமே இல்லை, நான் வச்சுருக்கிறேன், சாப்பிடுங்க, கம் அண்ட் டைன் வித் மீ அப்படின்னு இயேசு சொன்னார். சேர்ந்து சாப்பிட்றாங்க பாருங்க. அவனை திரும்பவும் ஒரு வார்த்தை கேட்டார், நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா? இவள் எல்லாவற்றையும் காட்டிலும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறாயா? அங்கே படகு இருக்குது, வலை இருக்குது, மீன் இருக்குது, 153 பெரிய மீன்கள். எல்லாவற்றையும் காட்டிலும் நீ என் மேல் அன்பாக இருக்கிறாயா? ஒரு நாள் விட்டுட்டு வந்தார், இப்போ திரும்ப தொட்டுட்டாரே, தூக்கி திரிகிறாரே. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நம்மளை வாழ வைக்கும், நமக்கு இதுதான் மூலதனம், நம்ம கைதாண்டா நமக்கு ஆதாரம். 10 விரல் தான், அதுதான் உனக்கு ஆதாரம் அப்படிலாம் பேசும்போது ஆண்டவர் திரும்பவும் அவரை உயிர்ப்பித்து சீர்படுத்த பிறகு அவர் கவனமெல்லாம் இயேசு மேலே வச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு இல்லை, அதுக்குள்ளே எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அவருடைய பலகீனம் எவ்வளோ பெரிய பலகீனமான ஒரு மனுஷன் அவர். அவரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் இயற்கையாக ரொம்ப உணர்ச்சி வசப்படுற ஒரு மனுஷன். உங்களுக்கு தெரியும், தண்ணி மேலே நடக்கணும்னு திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு நடக்க ஆரம்பித்தார். அப்புறம் அந்த மருவ மலையில் திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு தூக்க வரியில் திடீர்னு பார்த்தாரு, புட்டு வெளிச்சமாக இருக்குது, பேசினார். உங்களுக்கு ஒரு கோயில் கட்டலாம், மோசைக்கு ஒரு கோயில் கட்டலாம், எலியாவுக்கு ஒரு கோயில் கட்டுவோம், நாங்கள் 3 பேர் இருக்கோம், பூசாரிகளாக இங்கே இருப்போம், எல்லோரும் நிறைய பேர் புனித பயணத்துக்கு இங்கே வருவாங்க, உண்டியல் மொழி வச்சிட வேண்டியது, யாருக்கு நிறைய கிடைக்குதோ அவங்க அடிச்சுட்டு போகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு நிரந்தர பூசாரிகளாக இருக்கிறோம், நல்ல வருமானமாக இருக்கும், இங்கே இருப்பது நல்லது, நல்ல வாழ்க்கை வசதியாகிடும். அப்படியெல்லாம் திடீர்னு புரியாமல் பேசிட்டார்ல. இதை நீங்கள் கவனிக்கலாம். இது மாதிரி நிறைய இடங்களில் உணர்ச்சி வசப்பட்ட ஒரு மனுஷன் அவர். ஆனால் அவரை ஆண்டவர் எவ்வளோ மாற்றியிருக்கிறார் பாருங்க. சரி, நிறைய சீரான மாற்றம் அவருக்குள்ளே இருக்குது. அவர் யோசிக்காமல் பேசுகிற ஒரு பலவீனமான ஒரு மனுஷன். நிறைய இடத்துல யோசிக்காமல் பேசியிருக்கிறார் இல்லையா? நீங்கள் கவனிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தனியாக ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போய் மத்திய எழுதின சுவிசேஷம் 26 மத்திய எழுதின சுவிசேஷம் 26:75 இல்லை 26:75 திடீர்னு ரொம்ப அழுதுட்டார். அந்த சேவல் கூவின சத்தத்தை அவர் கேட்டார். 26:75 அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ரொம்ப சிம்பிள் ஹார்ட்டட் மேன், ரொம்ப எளிமையான ஒரு மனசு, தாங்காத ஒரு மனசு, ரொம்ப சீக்கிரத்தில் அழுதுட்டார். அப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன்னுடைய கடைசி
கைது செய்யப்படுவதற்கு முந்தின இரவு, முந்தின சாயங்காலத்திலிருந்தே இயேசு கிறிஸ்து கொஞ்சம் அவர் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் கொட்டுறாரு. ஒரு மேல் வீட்டு அறையில், அநேகமாக அது ஜான் மார்க்குடைய வீடாக இருக்கலாம், பட்டணத்துக்குள்ளே எருசலேமுக்குள்ளே உள்ள ஒரு பெரிய வீடு, வசதியான வீடு, கம்பளம் விரிக்கப்பட்ட வீடு, அங்கே எல்லா வசதிகளும் இருக்குது. மேலறை, நல்லா ஃபர்னிஷ்ட், ஒரு நல்ல ரூமு, பெரிய ஹால் பாருங்கள். அந்த மேரேஜ் ஹால் மாதிரி, மீட்டிங் ஹால் மாதிரி ஏற்கனவே ரெடிமேடாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. எங்கே நம்ம பண்டிகை கொண்டாடலாம் அப்படின்னு கேட்டபோது, நீங்கள் பட்டணத்துக்குள்ளே போங்க, ஒரு மனுஷன் தண்ணீர் குடத்தை கொண்டுட்டு சுமந்துட்டு போவான், அவன் பின்னாடியே போங்க, அவன்கிட்ட கேளுங்க, இப்படி எங்கள் போதகர் இங்கே பண்டிகை கொண்டாடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. அவன் ஒரு இடத்த காமிப்பான், போய் பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். யோவான் இந்த சுவிசேஷத்தை எழுதினார்ல, அவன் சின்ன பையனாக இருந்திருக்கலாம், அவன் வீடாக இருக்கும் அநேகமாக அப்படின்னு நம்பப்படுகிறது. அங்கே வச்சு இயேசு கிறிஸ்து நிறைய விஷயங்களை பேசுகிறார். அதுக்கு முன்னாடி, இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தன்னுடைய வஸ்திரங்களை அவர் கழட்டி வச்சுட்டு, ஒரு சின்ன சேலையை எடுத்து, ஒரு டவல் அதை எடுத்து அவர் கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய பாதங்களையெல்லாம் கழுவுனார். அப்படி கழுவிட்டே வரும்போது பேதுருட்ட வந்தபோது என்ன சொல்லிட்டார் தெரியுமா? ஐயோ, நீங்கள் என் பாதத்தை கழுவப்படாது. யாருமே இப்படி சொல்லலை. இவர் ஆள் எடுத்துட்டாரு, இயேசுவை தடுக்கிறாரு. அப்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உன்னை கழுவலைன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு கிடையாது, ஐக்கியமாக இருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார். ஐயோ, அப்படியா? இப்படின்னா என்ன, நீங்களே குளிப்பாட்டுங்கன்ட்டா உட்கார்ந்து தர்றேன் அப்படின்ட்டு தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே நீங்கள் சோப்பு போட்டு குளிப்பாட்டுங்கன்ட்டாரு. இவருடைய செயல்களை பார்த்தீங்களா? இவர் கொஞ்சம் யோசிக்காமல் பேசுகிறவர், ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவர், சில நேரம் சிறுபிள்ளைத்தனமான பேச்சு, இதெல்லாம் இவர்கிட்ட வெளிப்படுறத. அப்போ என்னை முழுவதுமே நீங்கள் குளிப்பாட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஏற்கனவே குளிச்சிருந்தல்ல, அதனால் இப்போ குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடிக்கடி குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கால்களை அடிக்கடி பாதங்களை கழுவி கொள்ளலாம். அப்படி தானே? மனம் திரும்பியாச்சு, ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படின்னா அதையே என்னாலும் வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் அன்றைக்கு ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருந்தேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னாலும் கேட்டுக்கிட்டே இருந்தா என்னங்க இது? அவருக்கு என்ன காது கேட்காதா? இல்லை என்ன தான் நினச்சிங்க? அவர் தான் உன் பாவத்தை சுருட்டி கேட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டேங்கிறாரே, என் முதுகு பின்னாடி எரிஞ்சிட்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நினைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரே. நானே என் நிமித்தமாய் உன் பாவங்களை நினையாமலே இருப்பேன்னு சொல்லிட்டாரு. அண்மையிலே ஆணையிட்டு சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன தான் செய்றீங்க? திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணுமா? அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாதங்களை மட்டும் அடிக்கடி கழுவிக்கிட்டா. அடிக்கடி என்ன கழுவணும்? பாதங்களை கழுவணும். நம்முடைய நடக்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான தீமைகள் ஏற்பட்டு விடுகிறது. என் பேச்சில், என் பார்வையில், என் சிந்தனையில், என் நடவடிக்கைகளில், என்னுடைய உணர்வுகளில். இதை கழுவிக்கோ, அனுதினம் 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 கழுவிக்கோ. தேவனை தேட வரும்பொழுதெல்லாம் உன்னை சுத்திகரித்துக்கோ. ஆண்டவரே, சுத்திகரிங்க, எனக்குள்ள அந்த பாவ சுபாவம் இருக்குது, இன்னும் அந்த பிகமோத்து நான் ஜெயிக்க முடியலை, அதை கீழடக்கணும் ஆண்டவரே, எனக்கு கீழடக்க உதவி செய்யுங்க. கேட்டுக்கிடுங்க. நமக்குள்ளே தான் இருக்குது அந்த பயங்கரமான சுயம், அது நமக்குள்ளே கொந்தளிச்சுக்கிட்டே தானே இருக்கும். இயேசு கிறிஸ்து கேட்டார், நீ என்ன இவைகளிலும் அதிகமாக நேசிக்கிறேன்? ஓ, நேசிக்கிறேனே அப்படின்னு எவ்வளோ சீக்கிரம் யோசிக்காமல் பேசுகிறாரு. இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய வார்த்தை வேற, ஆனால் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை வேற. இயேசு கிறிஸ்து அன்பாக இருக்கிறாயான்னு கேட்கும்போது, நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு தரம் குறைந்த ஒரு அன்பை குறித்து அவர் பேசுகிறார். ரெண்டுக்கும் கிரேக்க மொழியில் வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் கேட்கக்கூடிய அந்த உயர்தரமான தெய்வீக அன்பை பற்றி கேட்குறாரு. ஆனால் இவர் சராசரியாக மனுஷருக்குள்ளே காணப்படக்கூடிய நம்முடைய நேசம், பாசம், ஆசை, அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். ஓ, நான் நேசிக்கிறேனே. இயேசு கிறிஸ்து திரும்ப கேட்குறார், எனக்கு திரும்பவும் சொல்லு, நீ என் மேலே அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அன்பாக தானே இருக்கேன். திரும்பவும் கேட்டார் பாருங்க,
இப்போ நீ கொஞ்சம் நிதானமாக யோசித்து சொல்லு, உண்மையிலே உன் பாணிக்கு வர்றேன், நீ என்ன நேசிக்கிறியா? நீ அன்பா இருக்கிறான்னு கேட்டால் ஆமாம் ஆமாங்கிறியே, உன் பாணிக்கே வர்றேன்ப்பா, மேலே நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்டபோது நொறுங்கி போயிட்டார், உணர்வு அடைஞ்சார். கொஞ்சம் யோசிக்காம சீக்கிரம் பதில் சொல்லக்கூடிய ஒரு பலகீனமான மனுஷன். நம்ம மாதிரி சீக்கிரம் உணர்ச்சி வசப்படுவோம், சீக்கிரம் ஆளுவோம், சீக்கிரம் பேசுவோம், இதெல்லாம் அவர்கிட்ட இருந்தது. அவர்கிட்ட நிறைய முரண்பாடுகள் இருந்ததுங்க. இந்த பேதுருக்கிட்ட கான்ட்ரடிக்ஷன்ஸ், நிறைய முரண்பாடு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அபார தைரியத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன் இயேசுவையே கையை பிடிச்சி அப்படியே வழியில் போயிட்டே இருக்கும்போது நேரே அங்கிட்ட முள்ளுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டாரு. வாங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை கூட்டிகிட்டு தனியாக போயிட்டாரு. பாருங்க, அத்தனை பேர் என்ன யோசிச்சிருப்பாங்க, இயேசுக்கே இவ்வளோ பெரிய என்னத்தையோ ஒன்று சொல்ல போகிறாரு போல இருக்குது, பரவாயில்லையே, இயேசுவை கையை பிடிச்சி சின்ன பையன் மைனி கூட்டி போயிட்டாரு. அங்கே போய் என்ன சொல்கிறாரு, இதை பாருங்கள், உங்கள்கிட்ட சில விஷயம் சொல்லணும், உங்களை விட நான் எத்தனை வயசு கூட, என் அனுபவத்திலேருந்து அறிவிலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு இயேசுவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார் இல்லையா? மத்தேயு 16:22 அங்கே எழுதியிருக்கு. ரொம்ப ஒரு பெரிய குட்டு வாங்கிக்கிட்டார் இயேசு கிறிஸ்துவிடத்தில். மத்தேயு 16:22. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். கடிந்து கொள்றதுன்னா என்ன? கடிந்து கொள்றதுன்னா என்ன? ரொம்ப கண்டிப்போட பேசினான். அப்பா அம்மா நம்ம சத்தம் போடுவோம் இல்லையா பிள்ளைகளை, தான் இப்படி செஞ்ச உனக்கு மறுவாதி கெட்டுப்போம், அப்புறம் சொல்லுவோம் தோலை உரிச்சிருவேன் அப்படின்னு, கொன்றுவேன் அப்படின்னு. இல்லை செஞ்சிட்டிங்கன்னா என்ன ஆகும்? தோலை உரிச்சிருவேன், சூடு போட்டுருவேன், கொன்றுவேன், என்னென்னமோ வார்த்தைகள் நம்ம பிச்சிருவேன். எதை தெரில, ஆனால் இப்படியெல்லாம் பேசுவோம் நாம். பிள்ளைகள் அப்படியே பயந்துக்கிடும். அதுகளுக்கும் தெரியாது எதை இவர் பிச்சிருவார், அதெல்லாம் தெரியாது. நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க நம்பி பயந்துடுறாங்க, ஏதோ பயங்கரமாக பிச்சு போட்டுருவார் போல இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் பெருசான இதெல்லாம் ஈடுபடுமா அவங்கள்ட்ட? என்ன தப்பிப்ப, ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது உன்னால் அப்படின்னு சொல்லிடாது. ஆனால் நம்ம இப்படியெல்லாம் பேசுவோம். இதே மாதிரி தாங்க இயேசுவையும் தனியாக கூப்பிட்டு போய், இது மாதிரி சொன்னீங்க, இனியெல்லாம் நான் அடக்கிறதே வேறு, சும்மாலாம் இனியெல்லாம் கேட்டிருக்க முடியாது. எத்தனை இடம் அப்படி சொல்கிறது? கடிந்து கொள்ள தொடங்கினான் எழுதியிருக்கு. இது ஒரு தைரியமும் வேணும் இல்லை? இயேசுவையே தனியாக கையை பிடிச்சி கொண்டு போய் சீத்தாமுள்ளுக்குள்ளே கொண்டு போய் வச்சு பேசணும்னா அது சும்மா சாதாரணம் இல்லைங்க. யாருக்கும் இந்த தைரியம் கிடையாது, இயேசுகிட்ட பேசக்கூடிய தைரியம். அப்படியெல்லாம் ஏதாவது இயேசு கேட்டால் கூட இல்லை நாங்கள் ஒன்றுமே பேசலை, எங்களுக்கு சும்மா தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி கப்சிப்புன்னு அடங்குறவங்க. இத்தனை வருஷமாக அவருடைய வல்லமையை, அவருடைய அதிசயங்களை கண்டவங்க. இவ்வளோ உயர்ந்தவரை பிடிச்சிட்டு போய் தனியாக அவரை திட்டி, அவரை பயமுறுத்தி, அவரை அமட்டி பேசணும்னா சாமானியமாக முடியுமா? என்ன தைரியம்? நீங்கள் அதை பார்ப்பீங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இயேசு இடத்துல நீங்கள் கவனிக்கலாம். 13வது அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8வது வசனத்தில், நீங்கள் என்ன கழுவவே கூடாது அப்படின்னு தடை பண்ணுறாரு. எல்லாருக்கும் வரும்போது, எல்லாருடைய பாதங்களை கழுவிட்டு வரும்போது நீங்கள் என்ன கழுவவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். எல்லாம் ஸ்டன் ஆகிட்டாங்க. என்னடா எல்லாரும் பேசாமல் அவர் பாதத்தை இழுத்து பாத்திரத்துக்குள்ளே வச்ச உடனே எல்லாரும் பேசாமல் விட்டாங்க, இவர் மட்டும் அப்படியே தடை பண்ணார். காலை கொடுக்க மாட்டேங்கிறாரு, காலை பின்னாடி பெஞ்சுக்குள்ளே சொருகிக்கிறார். நீங்கள் என்ன கழுவக்கூடாது, நீங்கள் என்ன தொடக்கூடாது, இப்படியும் தடை பண்ணுறாரு. இயேசுகிட்டையே எதிர்த்து பேசுகிறாரு இவர். நம்ம எஜமான், நம்ம பாஸ், அவர்கிட்டையே எதிர்த்து பேசுகிறார் இவர். ஒரு தைரியம் வேணும் இல்லை இவருக்கு? இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தியை வச்சுக்கிட்டே இல்லைறாரு. இப்போது அந்த பட்டாக்கத்தியை எடுத்து, ராத்திரி நேரம் சரியாக வெளிச்சம் எல்லாம் கிடையாது, தீப்பந்தம் தான், நிறைய பேர் கூடி வந்திருக்காங்க. தூக்கத்தில், தூக்க அசதியில் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே 2 தடவை எழுப்பி விட்டு இப்போ 3வது தடவை எழுப்பி விட்டுருக்கிறார்.
குரட்ட சத்தம் அடங்கி எழும்பியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா கூட்டமாக இருக்குது. இயேசு ஒருத்தன் வந்து இவர் தான் இயேசு பிடிங்கன்னு சொல்கிறேன். வந்தவனை போட்டார் பாருங்க, ஒரே போடு. அது கழுத்துக்கு வச்ச குறி அது காதோடு போயிடுச்சு. யாராவது காதுக்கு மட்டும் குறி வைப்பாங்களா? கழுத்துக்கு தான் குறி வச்சது. ஆனால் எப்படியும் அன்னைக்கு வேறு மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ கவனிங்க, இந்த தைரியம் மற்ற சீஷர்களுக்கு இல்லை. மற்ற சீஷர்கள்லாம் தொட நடுங்கி அப்படியே அலறி போட்டாங்க. இயேசுவை விட்டு ஓடி சிதறடிக்கப்பட்டு போனார்கள். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும். அந்த வசனம் அன்னைக்கு நிறைவேறுது பாருங்க. பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. எக்கடா நம்மையும் சேர்த்து பிடிச்சி எதையாவது கொண்டு போய் அடிச்சு கடிச்சு கொண்டு போடுவான்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிதறி ஓடிட்டாங்க. இவர் மட்டும் நின்று தைரியமாக வெட்டுறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்து சில வார்த்தைகள்லாம் அவருக்கு சொல்கிறத நீங்கள் கவனிப்பீங்க. கத்தி எடுக்கிறவன் கத்தினால் மடிவான். இல்லை இல்லை, நான் இதுக்காக தான் வந்தப்பா. நான் அப்படி வெட்டணும் குத்தணும் கொல்லணும்னு நினச்சா நான் பிதாவை கேட்டுக்கொண்டிருப்பேனே. அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை அனுப்பியிருப்பார். எனக்காக நீ சண்டை போட வேண்டியதே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு அப்புறம் அதை காதெல்லாம் ஒட்டி விடுறாரு. அவருக்கு ஒரு அசட்டு தைரியத்தை பாருங்கள். மற்றவங்களுக்கு இல்லை, ஆனால் இவருக்கு இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவிடத்தில், நான் வந்து உங்களை ஒரு நாளும் மறுதலிக்க மாட்டேன். இத்தனை பேரும் உங்கள் நிமித்தம் இடரல் அடைந்தாலும் நான் உங்களை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். தேவைப்பட்டால் உங்கள் கூட நான் மரிப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை வந்து நேருக்கு நேராக சொல்கிறேன். அவசியப்பட்டால் உங்களுக்காக உயிரையே கொடுப்பேனே இல்லாமல் ஓடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே தைரியமான ஆள் தானா? தைரியமான ஆளுங்க. இவர் கடலையும் அலையும் எதிர்த்து சிறு வயதிலிருந்தே போராடி பலமான ஆள், பாட்ட சாட்டமான ஆள், மனபலம் உள்ளவர். அப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு மனத்திடன் உள்ளவர். உடம்புல பலம் இருந்தாலும் மனதிடன் ரொம்ப முக்கியமுங்க. மனதிடன் முக்கியம். ஒரு நாள் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு ரோட்டில். அந்த காரில் ஒருத்தர் தான் இருந்தார். அந்த காரில் பிரச்சனை நான் ஏதோ ஒன்று ஏற்பட்டுருச்சு. நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை. ஒரு 10-20 பேர் கூட்டிட்டாங்க. அந்த 10-20 பேர் மத்தியில் இவர் அந்த கார்லேருந்து இறங்கினார். தள்ளுமுள்ளாயிடுச்சு. இவர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குத்து விட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் குத்துறாரு. அத்தனை பேரும் குத்து வாங்கிக்கிறாங்க இவர்கிட்ட. இவர் விடவே மாட்டேங்கிறார். அவங்களும் இவர் அடிக்கிறாங்க. ஆனால் இவர் சுற்றி சுற்றி குத்து விட்டுக்கிட்டே இருக்கிறார். ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு அப்பட்டு வேறும் சேர்ந்தா பொறிச்சிட மாட்டானுங்க. ஆனால் அவர் சோர்ந்து போகாமல் குத்திக்கிட்டே இருக்கிறாருங்க. அவர் பாட்டுக்கு அடி வாங்கிக்கிறாரு. ஆனால் அவர் சுற்றி சுற்றி அப்பட்டு வரைக்கும் அவன் முண்டி முண்டி வர்றான்னு அவனுக்கெல்லாம் ஒரு குத்து விட்றாரு. ஒரு மனத்திடன் இல்லைன்னா அத்தனை பேரையும் பார்த்த உடனே என்ன இருக்கும்? உடம்புல தெம்பு இருக்குதோ இல்லையோ, மனசில் இருக்கிற தெம்பு சாமானியம் இல்லை. இயற்கையாகவே ஒரு மனத்திடன் தைரியம் உள்ளவர். சிங்கம் போல ஒரு நெஞ்சு அவருக்கு இருக்கு, மனசு இருக்கு, ஏற்று நிற்கிறார். ஆனால் இவருடைய வாழ்க்கையை பாருங்க. இவ்வளோ பயங்கரமான திடமான ஆள் இயேசு கிறிஸ்துவை ஒரே வேலைக்காரி இடத்துல 2 தடவை மறுதளிக்கிறாரு. இன்னொருத்தன் வந்தான், இவனு இயேசுவோட இருந்தவன்னு சொன்னான், அவங்ககிட்டையும் இல்லைன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் நடக்குது. தண்ணி எடுக்க போகிற ஒருத்தி குடத்தோட போகிற வழியில் சொல்கிறா, இவன் இயேசுவோட கூட இருந்த அப்படின்னு சொன்னோன்னே இல்லைன்னு. அவன் திரும்பி வரும்போது இல்லை, இவன் உண்மையில் இயேசுவோட கூட, திரும்பவும் இல்லைங்கிறார். பயந்துடுறாரு. எவ்வளோ கலக்கம் அவருக்கு பிடிச்சது. அவர் ஒரு பக்கம் தைரியமாகவும் தெரிகிறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய முரண்பாடை பாருங்கள். இன்னொரு பக்கம் ரொம்ப பலவீனமாக அவரும் இருக்கிறார். இயேசுவை மறுதளிக்கிறத நீங்கள் கவனிக்கலாம். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மீன் பிடிக்க அந்த கடல் ஓரமாக மீன் பிடிச்சிட்டு வெளியே வரும்போது ஒன்றுமே இல்லை. இயேசுக்கு சொன்ன காலையில் அந்த கடற்கரை ஓரமாக வந்தார். என்னப்பா ஏதாவது பிடிச்சிங்களா? இல்லைன்னு சொன்னாங்க. ஆழத்தில் கொண்டு போய் உங்கள் வலைகளை போடுங்கன்னாங்க. நிறைய மீன் கிடச்சிது. அன்னைக்கு இயேசுவே, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இயேசுவை விரட்டி விட்டுறணும். நம்ம மட்டும் நல்லா அப்படியாவது நிம்மதியாக இருக்கலான்னு நினச்சி சொல்லலை. தன்னுடைய தகுதி இல்லாத தன்மையை உணர்ந்தார். நான் ஒரு பாவி, மகா பரிசுத்தமான இவருக்கு முன்னாடி நான் எப்படி நிற்கிறது அப்படின்னு சொல்லி
அன்னைக்கு ஒரு பெரிய மனம் திரும்புதல் அவருக்கு ஏற்பட்டது. அது எழுதியிருக்குது, அவர் தன்னுடைய படகு, மீன் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார். பெரிய ஒரு தியாகம்தான். எல்லாவற்றையும் விட்டுட்டாருங்க ஒரே நாள். விட்டுட்டு இயேசுவுக்கு சீடனாக போயிட்டார். எதிர்காலம் என்ன? வீட்டுக்கு செலவுக்கு யார் இனி கொடுப்பா? பிள்ளைகளுடைய படிப்புக்கு யார் கொடுப்பா? வீட்டில் அனுதினம் ரேஷன் வாங்குறதுக்கு காசு எப்படி? பட்டக்கடனுக்கு அன்னன்னைக்கு கட்டணம் இல்லை, அது எப்படி கொடுக்கறது? இதை எதையுமே யோசிக்கலை. இயேசுவின் பின்னாடி வந்துட்டாரு. இது ஒரு பெரிய தியாகம் தானே. ஆனால் அதே ஆள் ஒரு இடத்துல போய் இயேசு இடத்துல என்ன கேட்டார் தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆவது அதிகாரம், மத்திய 19:27 நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். ஒரு பக்கம் ஒரு பெரிய தியாகம் பண்ணி இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், இன்னொரு பக்கம் செல்ஃப் சீக்கிங், இன்னொரு பக்கம் தேடுறார். இவ்வளோ நாங்கள் உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசுநாதருக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என் சொந்த பந்தம் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் பண்டிகை கொண்டாடுறதில்ல, ஊரில் எல்லோரும் நோம்பி சாட்டி எல்லாம் கறி எடுத்து நல்லா காய்ச்சி நல்லா சாப்பிட்றாங்க. எல்லோரும் நிறைய கோயில் விசேஷம், அப்புறம் விளையாட்டு, எல்லாம் கும்பாபிஷேகம் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டோம் நாங்கள் இயேசுநாதருக்காக. ஆனால் இயேசுநாதர் எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல. கஷ்டமாக தான் இருக்குது. நாங்களும் கும்பிட்டு பார்க்குறோம், கூத்தாடி கேட்குறோம். நாங்களும் எல்லாம் அழுது தான் ஜெபம் பண்ணுறோம், நாங்களும் விடாமல் கேட்டு தான் பார்க்குறோம். ஆனால் எங்களுக்கு கஷ்டம் தீரவே இல்லை. என்ன கிடைக்குது? இதுதான் நம்முடைய பிரச்சனை. நமக்கும் இது மாதிரி தானே முரண்பாடுகள் இருக்குது. விட்டுடுறோம், ஆனால் அப்புறம் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையேன்னு சொல்லி தேடுறோம். இல்லை, இயேசு கிறிஸ்து நிறையா அழகாக அவனை உருவாக்குறத நம்ம கவனிக்கலாம். இந்த உலகத்துக்குரியதில்லை, மேலான. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்தது என்ன தெரியுமா? மிகப்பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நீங்கள் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ரொம்ப நல்ல காலரை தூக்கி விட்டு சொல்லணும், நான் தேவனுடைய பிள்ளை. நீ கிறிஸ்தவனா? ஐயோ, கிறிஸ்தவன்னு சொல்லிட்டா ஏதாவது நினச்சிருவாங்களோன்னு சொல்லி நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. நான் ஐம் எ கிறிஸ்டியன், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். மதத்தில் சேரல, இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். ஆமாம், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். கிறிஸ்டியனா? ஆமாம், நான் தேவனுடைய பிள்ளை, சர்வபூமியின் ஆண்டவருடைய பிள்ளை. யோனா தவறி தாங்க போகிறாரு, தப்பு தான் செய்கிறாரு, போக வேண்டிய திசைக்கு எதிர் திசை ஓடுறாரு. 50 மைல் ஓடுறதுக்கு பதிலாக 2500 மைல் ஓடுறாரு. ஆனால் நீ யார்ப்பா அப்படின்னு கேட்டபோது, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஊழியக்காரன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கெத்து! நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய பெருமை அடைகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை, சர்வபூமியின் ஆண்டவருடைய பிள்ளை. நீங்கள் சரியாக செருப்பு கூட இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உடுக்கிறதுக்கு சரியான துணி இல்லை, எல்லாமே பழசாக போச்சு, எல்லாம் சாயம் வெளுத்து போச்சு, துவைச்சு அதை போட்டு மங்கி போச்சு, நல்லது வாங்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சர்வபூமியின் ஆண்டவருடைய பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அவரை தேடுங்க, அவரையே நோக்கி பாருங்க. உங்கள் ஏக்கங்கள், சின்ன ஏக்கங்களை கூட நிறைவேற்றுவார். என்ன சின்ன ஆசை இருந்தாலும் அதையும் கூட நிறைவேற்றுவார். நியாயமாக இருந்தால் உன் மன விருப்பத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றுவார். கர்த்தருக்கு உன் வழியை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே உனக்கு காரியங்களை வாய்க்கும்படி செய்யும். இந்த எத்து உங்களுக்குள்ள இருக்கணும். இது ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். நான் ஜீவனுள்ள தேவனுடைய மகன், பிள்ளை. அப்பான்னு கூப்பிடக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. எங்கேருந்து வேணாலும் நீங்கள் கூப்பிடலாம், அப்பான்னு கூப்பிடலாம். சத்தம் வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உதடு கூட ஒருவேளை அசையாட்டி பரவாயில்ல, மனதிலிருந்து கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பேதுருவுக்கு அபாரமான வெளிச்சம் இருக்குது.
யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடு அவருக்கு இருக்குது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எல்லாரும் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகிறாங்க. ஆமாம், இவர்கிட்ட வந்தால் ஒரு சோறு கொடுங்கன்னு கேட்டோம். அவர் ரொம்ப நம்ம மேலே உடனே சாடுறார். சோத்துக்காக என்ன தேடுறீங்கன்னு கேட்டார். மூஞ்சியில் அடித்த மாதிரி, நம்ம சோத்துக்காக தேடுறோம். ஆனால் உண்மையிலே இவங்க எதுக்கு தான் தேடுறாங்க? சோத்துக்கு தான் தேடுறாங்க. ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க. அது நேற்று ராத்திரி கடற்கரை மனையிலேயே குமிச்சு வச்சு நல்ல தூக்கம், நல்ல காற்று, நல்ல சுகம், அங்கேயே தூங்கிட்டாங்க. விடிஞ்சா இயேசுநாதர் திரும்ப சப்பாத்தி கொடுப்பாரு, ஒருவேளை ஆப்பம் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. விடிஞ்சு அங்கே இருந்த மணலைகள்லாம் எடுத்து வாயை பல்ல தேய்ச்சி, வேறு என்ன செய்கிறது, அதை எடுத்து தொட்ட பல்ல தேய்ச்சி எல்லாம் ரெடியாகி எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடி. ஆனால் இயேசுவங்க இயேசுவை தேடுறாங்க, அங்கே இருப்பார் இங்கே இருப்பார். இயேசுவை காணுமா? ஐயோ, பெரும் பிரச்சனை ஆகி போச்சு. இயேசுவை காணுமே. இப்போ என்ன பண்ணுறது? இவரை நம்பி இல்லை, நேற்றே இங்கே படுத்துட்டோம், இல்லைன்னா வீடு போய் சேர்ந்துருப்போம். இல்லை, காலையில் ஏதாவது இடியாப்பம் கொடுப்பாருன்னு பார்த்தா அவர் ஆளே காணுமே. எங்கிட்டு போயிட்டாரோ என்னமோ. ஆக மொத்தம் தேடி பார்த்து ஒரு பையன் சொன்னான், நான் படுக்கும்போது எனக்கு தூக்கம் வரல, ரொம்ப நேரம் தூக்கம் இல்லாமல் தான் இருந்தேன். லேசாக தெரிஞ்சது இயேசுனார் இந்த வழியாக இப்படி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அப்படியா? உண்மையாக நிஜத்தானா? நல்லா காமிச்சு ஒரு கமிட்டியாக அமைச்சு இயேசுவை தேடுறதுக்கு ஒரு கமிட்டி அமைச்சிட்டாங்க. தேடி போனால் இயேசுநாதரை கண்டுபிடிச்சி போட்டாங்க அந்த கரையில். என்ன இயேசுநாதரே, நீங்கள் சொல்லாமல் இல்லாமல் இப்படி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, இயேசுநாதர் பட்டுன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் என்னை தேடுறது எனக்காக இல்லை, அப்பத்துக்காகத்தான் என்னை தேடுறீங்க. அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்கள் என்னை தேடுறதை விடுங்க, அழியாத போஜனத்துக்காக என்னை தேடுங்க. நான் தான் அந்த அழியாத போஜனம்னு சொன்னாரா? அந்ததே கோபம். எப்போவுமே நம்ம கோபம் எதுக்கு வரும் தெரியுமா? உண்மையை யாராவது சொல்லிட்டா கோபம். உண்மையை சொல்லிவிட்டார் இயேசுநாதர். கோபத்துக்கு அளவே இல்லை. பயங்கர சண்டையாகி போச்சு. நாங்கள் அப்படியே நான் அலைஞ்சு தெரியவங்களா, நாங்கள் என்ன சாப்பாடுறாமன்களா, நாங்கள் அப்படியா இப்படியா, நாங்கள் எவ்வளோ பெரிய அப்படின்ட்டாங்க இயேசுநாதர்கிட்ட. பெரும் விவாதம் நடந்துச்சு. இயேசுநாதர் சாப்பாடு கொடுக்கவே இல்லை. இயேசுநாதரையும் நிறைய உசுப்பேத்தி பார்த்தாங்க. மோசே எவ்வளோ பெரிய ஆள், அவரே வானத்திலேருந்து அப்பம் கொடுத்தாரு, நீங்கள் பெரிய ஆள்னு சொல்கிறீங்க, எங்கே காமிங்க பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் உசுப்பேத்தி பார்த்தாங்க. இயேசுநாதர் அப்பமும் போடலை சாப்பாடு. என்னாச்சு? வாங்கடா இந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிட்டு சும்மா நமக்கு பசி. பிள்ளைகள்லாம் எப்படி சும்மா அலற ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் மயங்கி விழுது அப்படின்னு வேற நியூஸு. ஓடியே போயிட்டாங்க, எல்லோரும் போயிட்டாங்க. கடைசியில் 12 பேர் தான் நிற்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் போய்விடுங்கள்னு. இப்போ தாங்க இந்த பேதுரு அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார். யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஒரு பயலுக்குமே இது வெளிப்படலை. ஆனால் இவர் அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். அடிக்கடி பேசி என்னத்தையாவது ஏடா கூடமாக பேசுகிறவர் தான், யோசிக்காமல் நடக்கிறவர் தான். ஆனால் இவர்கிட்ட பாருங்க, திடீர்னு ஸ்பிரிச்சுவல் இன்சைட், ஒரு பெரிய தெய்வீக வெளிப்பாடு அவருடைய மனசுக்குள்ளே இருக்குது. யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. நாம் இப்படி கேட்போமா? நாம் இப்படி கேட்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட இப்படியா சொல்கிறோம் நாம்? ஆண்டவரே, நான் அங்கே இங்கேயும் ஓட போகிறதில்லை, நீங்கள் தான் நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. ஜீவ வார்த்தை உங்களிடத்தில் இருக்கு. என் உயிரற்ற நிலைமைகளை உயிர்ப்பிக்க உங்களிடத்தில் வல்லமை இருக்குது. உங்கள்கிட்ட தான் வருவேன். நீங்கள் என்ன வேண்டான்னு சொன்னாலும் உங்களை காலில் தான் விழுவேன். போகவே மாட்டேன் உங்களை விட்டு. இது அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு யாருக்குமே வார்த்தை வரல. நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தினது அல்ல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினது அப்படின்னு சொல்லி அவனை மெச்சிக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டும் ஒரு பரிசும் அதுக்கு கொடுக்கறத நம்ம கவனிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, அவர் கொஞ்சம் திடீர்னு பேசுகிறதையும் நம்ம கவனிக்கிறோம். அவர் உழண்டு பேசுகிறதையும் நம்ம கவனிக்கிறோம். இயேசுவை மறுதலிக்கிறதையும் சபிக்கிறதையும்
சத்தியம் பண்ணுறதையும் நம்ம கவனிக்கிறோம். இதுவும் நமக்கு தெரியுது. இன்னொரு விதமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் ரொம்ப இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து ஒரு ரொம்ப எளிமையான ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தையை கேட்குறாரு. ஆண்டவரே, ஒருத்தன் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டா நான் 3 தடவை மன்னிக்கலாமா? 3ஓட சேர்த்து, உலகம் 3 தான் சொல்லுது, நான் 1 கூட சேர்த்துக்கிறேன் 4. இன்னும் நீங்கள் ரொம்ப கிருபையாக இருக்கிறீங்க, இன்னொரு 3 கூட நான் சேர்த்து 7 தடவை மன்னித்தால் போதுமா? அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இல்லை 7 தரம் இல்லை, 70 தரம் ஒரே நாளில். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக ஒரே நாளில் உனக்கு நிறைய தடவை செஞ்சாலும் உன் மன்னிப்பு 70 தடவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இதையும் நம்ம கவனிக்கிறோம். ஒரு பக்கம் அவர் எளிமையான சில வார்த்தைகளை சொல்கிறாரு. இப்படி யார் பெரியவன் அப்படின்னு மோதிக்கிறாரு. ஆனால் பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை பெரிய மாற்றம். இந்த பேதுருவுடைய வாழ்க்கையில் மாற்றம். அவர் பெரிய மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக மாறிடுறார். அவருக்குள்ளே வந்த தைரியம், பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட தைரியம், அவருக்குள்ளே இருந்த வல்லமை, பரிசுத்த ஆவியினால் வந்த வல்லமை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1-2 வசனங்களை நம்ம லேசாக கவனிக்கலாம். 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை பாருங்க. 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். 19 கவனிங்க. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நிதானித்து பாருங்கள் அப்படின்னு யாருக்கு முன்னாடி பேசுகிறாரு? பார்லிமெண்ட் கூட்டத்தில் பேசுகிறாருங்க. பார்லிமெண்ட் கூட்டத்தில் சபாநாயகர் உட்கார்ந்துருக்கிறாரு. யாரு சபாநாயகர்? பிரதான ஆசாரியர். மற்ற 72 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த 72 பேர், சபாநாயகர் ஒருத்தர், பிரதான ஆசாரியர், 73 பேர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அவர்களுடைய பாராளுமன்றத்தில், ஆலோசனை சங்கத்தில், சான்ஹெட்ரின் என்று சொல்லக்கூடிய அந்த பாராளுமன்றத்தில் பேசுகிறார். உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படியலாமா? தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா, உங்களுக்கு கீழ்ப்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறார். 5வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்க. 5:28. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியாக இருக்கிறார் என்றார்கள். நீங்கள் கவனிக்கலாம் எவ்வளவு தைரியமாக அவர் பேசுகிறார் அப்படின்னு. 40வது வசனத்தை கவனிக்க. அதிலேயே, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். ஆனால் அவர்களோ என்ன செய்தார்களாம்? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலே வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இவரிடத்துல காணப்பட்ட வல்லமை நீங்கள் நிறைய கவனிக்கலாம். தேவனுடைய வல்லமை. இந்த ஒரு முடவனை நடக்க செய்கிறாரு. சப்பானியாக இருந்தவன் பிறவியிலேயே அவன் நடக்கிறான். அனனியா சஃபீரா கணவனும் மனைவியும் நிறைய மாய்மாலம் பண்ணாங்க. அந்த மாய்மாலத்தில் இவர் 2 பேரும் செத்து போயிட்டாங்க. அந்த 2 பேரும் உடனே தேவனுடைய வல்லமையினால் தாக்கப்பட்டார்கள். ஆலய வாசல்லே செத்து போயிட்டாங்க. ஆலயத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பும் பரிசுத்தமும் உண்டானது. அதுக்கடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஐனேயான்னு ஒரு மனுஷன். ஐனேயா அவர் படுத்த படுக்கையாகவே இருக்கார். அவருக்கு திமிர்வாதம். நீங்கள் 9வது அதிகாரம் 34வது வசனத்தில் அந்த மனுஷனை பார்த்து, ஐனேயாவே எழுந்துரு, உன் படுக்கையை நீயே போட்டுக்கோ
அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு வார்த்தை தான் வல்லமை வெளிப்பட்டதை நீங்கள் கவனிக்க முடியும். தொற்காள் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க இறந்து போயிட்டாங்க. குளிப்பாட்டி மேல் வீட்டு அறையில் வச்சுருக்காங்க. அடக்கத்துக்கு எல்லாரும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க. ஆனாலும் பேதுருக்கிட்டையும் சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீங்களும் வாங்க, அந்த அம்மா ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி. அவரும் வந்திருக்கிறாரு அஞ்சலி செலுத்த, கடைசியாக வழி அனுப்புறதுக்கு. ஆனால் வந்த இடத்துல அந்த அம்மா செய்த நன்மைகளை எல்லாம் சிலர் சொல்லி, அவங்க தச்சு கொடுத்த உடுப்புகளை எல்லாம் அடையாளமாக காமிச்சு, இந்த அம்மா தெய்வ பக்தியாக நடந்தது மட்டும் இல்லை, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செஞ்சிட்டார், அந்த அம்மாவை உயிரோட எழும்ப பண்ணிட்டாரு. பொற்கால் எழும்பிட்டான். அவருக்குள்ள இருந்த வல்லமையை பாருங்க. இந்த பேதுருவனுடைய நிழல் பட்டா கூட சுகமாயிடும்னு சொல்லி நிறைய இடங்களில் நிறைய பேரை கொண்டு வந்து வரிசையாக வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அவருடைய வல்லமை 5:15 5:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5:15, பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்கள் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். என்ன பெரிய ஒரு மாற்றம் அவருக்குள்ள, என்ன ஒரு பெரிய திருப்பம். பரிசுத்த ஆவியின் வல்லமை வரும்போது ஒரு மனுஷன் எவ்வளவு அபரீதமாக மாற்றப்படுகிறான். ரொம்ப ஒரு நேரம் தைரியமாக இருக்கிறவர் மிகப்பெரிய கோழையாக பயந்தாங்குள்ளியாக மாறிடுறாரு. அவசரப்பட்டு புத்தி இல்லாமல் பேசுகிறவர் சில நேரம் புத்தியாக பேசுகிறாரு. ரொம்ப தைரியமாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு காலத்தில் இருந்தவர் பிறகு ரொம்ப தைரியத்தை இழந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வரும்போது அபரீதமான தெய்வீக வல்லமையினால் நிரப்பப்படுகிறார். இந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு என்று தன்னை அழைத்து கொள்வதில் ரொம்ப பெருமிதம் கொள்கிறார். இந்த இயேசு என்னை மாற்றினார், இந்த இயேசு என்னை உருவாக்கினார், இந்த இயேசு என்னை பிரயோஜனமாக்கினார், என்னை பயனுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றினார். படிப்பறிவில்லாதவன், அற்பமானவன், ஒன்றுக்காகாதவன், ஒரு லாய்க்கும் இல்லை, ஒரு பெரிய திறமையும் இல்லை, பெரிய பேச்சாளி இல்லை, ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இயேசு இவரை மேன்மையாய் மாற்றியிருக்கிறார். இவர் சபையின் பெரிய பிஷப்பாக இருந்தார், சபையின் தூணாக இருந்தார். இந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து மாற்றியபடியினால் இயேசுவுக்குள்ளே ஒரு பெரிய பெருமிதம் கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. உங்களை இயேசு எப்படி மாற்றியிருக்கிறார்? நீங்கள் இயேசுவில் பெருமிதம் கொள்ள முடியுமா? இயேசு தான் ஏங்க என்னை மாற்றினார், நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், அந்த இயேசு தான் என்னை நடத்துகிறார், அந்த இயேசு தான் என்னை கொண்டு வந்தார், அந்த இயேசு தான் வாழ வைக்கிறார். அந்த இயேசு பேச்சுக்கு மூச்சுக்கு 300 தடவை இயேசு இயேசு, அந்த இயேசு என்னை நடத்துகிறார், அந்த இயேசு என்னை விடுவித்தார், அந்த இயேசு என்னை காப்பாற்றினார், அந்த இயேசு என்னை சுகமாக்கினார், அந்த இயேசு எனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தார், அந்த இயேசு என்னை உயர்த்தினார், அந்த இயேசு என்னை வாழ வைத்தார். இயேசு. பேதுருட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா இயேசு தான் என் வாழ்க்கையின் எல்லாமே இயேசு தான். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இதுதான். உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? இந்த இயேசுவை மகிமைப்படுத்தி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும்.